ஆன்றோர்களே, அவையோர்களே, சான்றோர்களே, சாதிக்க பிறந்த எங்கள் அருமை சக மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்ம சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ கூட ஆசிரியர் நிறைய சொன்னாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. குடியரசு தலைவராக இது மாதிரி நாயகன் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கள பற்றி நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய சம்பவங்கள் கேட்டிருக்கோம். அதனால பொதுவாக மாசினார் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தையும் நான் சொல்ல போறது இல்லை. அவங்க எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். மாறாக அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்களை சொல்ல போறேன். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை சொல்றதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு, பெருமைகள் இருக்கு, சிறந்த பெருமைகள் ஏராளமா இருக்கு. என்னன்னா, இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நவீன காலத்துல பெரும்பான்மையா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தமிழர் ஒரு நாட்டை ஆள முடியுமா, தமிழனாக பிறந்தவங்க இந்த நாட்டை ஆள முடியுமா, நாட்டினுடைய குடிமகனாக இருக்க முடியுமா, ஜனாதிபதியாக இருக்க முடியுமா என்பது இன்று நவீனத்தில் இருக்கும்போது எல்லாருமே அதான் பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை முதல்ல நிறைவேற்றியவராகவும் நிறைவேற்றியவர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுக்கு இளைஞர்கள், நம்மளை போன்ற இளைஞர்களை அதிகமா பிடிக்கும், அளவு கடந்து பிடிக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போறதா இருந்தாலும் அந்த இடத்துல இளைஞர்கள் இல்லாம போக மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமா இளைஞர்கள் கிட்ட பேசியே தருவாங்க, பேசிட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க. ஏன் அவங்க கிட்ட பேசுவாங்கன்னா, இந்த இளைஞர்கள் தான் நாளை எதிர்காலம். அதனாலதான் அந்த இளைஞர்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல ஒன்று சொல்லதான் கனவு காணுங்கள் அப்படின்னு. நமக்கெல்லாம் கனவுலாம் என்ன, தூங்கி போது வரும் அது கனவா, இல்லாட்டி நம்ம சேர்லாம் நடத்தும் போது நமக்கு ஒரு கனவு போயிட்டு இருக்காங்க அது கனவா, இதெல்லாம் கனவான்னு பார்த்தா கிடையாது. மாறாக ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க சொன்ன கனவுன்னா, தூக்கத்தில் வருவது கிடையாது கனவு, மாறாக உன்னை தூங்க விடாமல் வருவதுதான் கனவு. இப்படியாவது அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இது நமக்குள்ள இருக்கும். அது போலதான் அந்த விஷயத்தை தான் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாங்க, தூக்கத்தில் வருவது கிடையாது கனவு, மாறாக உங்களை தூங்க விடாமல் வருவதுதான் கனவு அப்படின்ற இந்த வாசகத்தை பதிவு செய்யறாங்க. இந்தியா 2020ஆம் ஆண்டு வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னா, அதை சொல்லக்கூடிய நேரத்துல இந்தியா வல்லரசு நாடுகள் பட்டியல்ல 13வது இடத்துல இருந்துச்சு. ஆனா 2020 அப்போ இந்தியா வல்லரசு நாடுகள் பட்டியல்ல 3வது இடத்துல இருந்துச்சு. இது மிகப்பெரிய வளர்ச்சி. உண்மையிலேயே அப்துல் கலாம் ஐயா அன்று இருந்திருந்தாங்க, 2020 அப்போ இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அதை கொண்டாடி இருப்பாங்க. ஆனா அவங்க இல்லை, நம்மளும் அதை கொண்டாடவும் இல்லை. இந்த அளவுக்கு நமக்கான வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வார்த்தைகள், அவங்க இளைஞர்களிடத்துல போட்ட அந்த வார்த்தைகள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக நம்ம ஆக்கிக்கிறோம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 11வது குடியரசு தலைவர். இந்த எப்போ அவங்க பதவி ஏற்றாங்கன்னா 2002ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்மள யாருக்காவது தெரியுமா? 2002ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்மள யாருக்காவது தெரியுமா? 2002 அப்போ என்ன மிகப்பெரிய விஷயம் நடந்ததுன்னா, குஜராத்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. இன்று யாரு மத்தியில் ஆட்சியில இருக்காரோ அவர் தான் அன்னைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயம். அவங்க அன்னைக்கு குஜராத் மாநில முதல்வராக இருந்த மோடி தான் அன்னைக்கு குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாங்க. அன்னைக்கு அங்க ஒரு ரயில் எரிச்சிடறாங்க. 12 பெட்டிக்கு நெருக்கமா அது எரிக்கப்படுது. அதுல பல பேர் கொல்லப்படுறாங்க. அந்த நேரத்துல மத கலவரம் பரவுது. இந்த எரிச்சவங்க இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு பயங்கரமா பரவுது. பல இஸ்லாமியர்கள் அதனால கொன்று குவிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் அன்னைக்கு சொல்றாங்க, வெளியிடுறாங்க, கிட்டத்தட்ட 258 நெருக்கமான இந்துக்கள் இறக்கப்பட்டிருக்காங்க.
800க்கு நெருக்கமான இஸ்லாமியர்கள் இறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா உண்மையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா 2000க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க. இறக்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு மோசம்னா, ஒரு வயதான ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர் துண்டு துண்டா இருக்கிறாங்க, கழுத்தை வெட்டி தூக்கி போடுறாங்க. ஒரு பெண்மணியா அவங்கள கற்பழிச்சிடுறாங்க, கற்பழிச்சு அதுக்கடுத்து குடும்பப்படுத்தி கொலை பண்றாங்க. ஒரு இன்னும் எந்த அளவுக்கு மோசம்னா, ஒரு தாய் வயிற்றுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க. வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை வயிற்று அறுத்து பிள்ளைய எடுத்து நடுரோட்ல போட்டு அதுல பெட்ரோல் ஊற்றி அந்த குழந்தையை கொலை செய்யறாங்க. இந்த அளவுக்கு மோசமான நிலைமை. அந்த நேரத்துல தான் மில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க என்னன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய வீட்டில் இருக்க எல்லாரையும் கொலை செஞ்சிடறாங்க. அவங்களுடைய மகளை ஒரு பாறையில அடிச்சு கொலை செஞ்சிடறாங்க. இவங்களையும் கற்பழிச்சிடறாங்க. இவங்க கற்பழிச்சுட்டு அவங்க என்ன நினைச்சாங்க, இறந்துட்டு அப்படின்னு நினைச்சு போயிடுறாங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து 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 ஒரு 4-5 கிராமங்கள் தாண்டி அந்த பக்கம் போய் உடம்பு இதுவாகி அப்புறம் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அந்த வழக்குல ஒரு 11 பேர் வழக்குல எடுத்து சிறையில் போடுறாங்க. இன்னைக்கு அந்த 11 பேரை வெளியே ஜாமீன் வெளியே வந்து நிம்மதியாக சுற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஒரு மோசமான மத கலவரம் அன்றைக்கு நடந்தது. அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசாங்கம், அவர் தான் அன்னைக்கு பிரதமராக இருந்தாங்க. அவங்க இருந்த அந்த வாஜ்பாய் அரசாங்கம் இந்த இதை மறைக்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசாங்கம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்கள குடியரசுத் தலைவராக நியமனம் பண்றாங்க. ஆனா இதுல என்னன்னா, இப்படி ஒரு மத கலவரம் ஏதோ ஒரு ரீதியில தன்னுடைய பொறுப்புக்கு வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில அப்துல் கலாம் ஐயா ஒருபோதும் இந்த சாதி மத இனம் எதையுமே கொண்டு வரல. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை கூட நீங்க ஏதாவது ஒரு ஸ்பீச்லயோ எதுலையோ ஒன்று நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க நிச்சயமா யாருமே கேட்டுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேற்று தினம் எனக்கு டிஎஸ் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், நம்ம நீங்களாவது பேசணும் அப்படின்னும் போது, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. அவங்க பிஜி யூஜி முடிச்சிட்டாங்க. சதீஷ்னு அந்த அண்ணன் பேர். அந்த அண்ணன் சிறந்த பேச்சாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் அந்த அண்ணன். அந்த அண்ணன் கேட்கும்போது அப்துல் கலாம் ஐயாவை பற்றி 2-3 பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. அதில் அவங்க சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய ஊர் வந்து சின்னவள்ளிக்குளம், அதான் அவங்களுடைய ஊர். அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நண்பர்களுடைய வீடு பால் காட்சி விழாக்கு வந்திருக்காங்க. வந்து பால் காய்ச்சல இப்போ இங்கே எப்படி அம்மா பேரை வச்சு அம்மா உணவகங்கள்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது, அது மாதிரி அங்கே வந்து அப்துல் கலாம் ஐயா அவனுடைய பேரை வச்சு அங்கே இருக்கக்கூடியதுலாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய நன்மையான விஷயம். ஆனால் அந்த கிராமம், அந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்துவர்கள் கிடையாது, அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் தான், சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் சொன்னாங்க, இது வரைக்கும் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. இப்படி ஒருவருடைய இது நான் அப்புறம் யோசித்தேன். இப்போ நான் ஒரு இஸ்லாமியன், நான் இறந்தேன்னா என் இஸ்லாமிய சக நண்பர்கள் அழுகிறாங்க, அவங்க என்னுடைய மதத்தில் எது பண்ணாங்கன்னா அது வேற, மாற்று மதத்தில் இருக்கவங்க எனக்காக பண்ணாங்க. அப்போ நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு நேர்மையாக கண்ணியமாக நடந்திருக்கிறேன் அப்படின்றத அதை வெளிப்படுத்துது. அதனால தான் அந்த இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இது அந்த என்ன சொல்கிறாங்க, எனக்கு நான் இப்போ பேச்சு போட்டியில் இருக்கும் போது நான் இதை சொல்லும் போது அரங்கமே எனக்கு கை தட்டுச்சு. அதுக்கடுத்து இதை உளவுத்துறைகளுக்கு கொண்டு போனாங்க. இது அதுக்கடுத்து அது பெரிய அளவில் கொண்டு போனாங்க என்ற அளவுக்கு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு மத இன ரீதியான எந்த ஒரு இது இல்லாமல் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயர் படிக்கிறோமா? இன்னும் ஒரு 5 வருஷத்துல நம்ம எல்லாரும் கல்யாணம் ஆயிருமா? கனவு காணுங்க. நம்ம கல்யாணம் ஆனா நம்ம மனைவி கூட எல்லாரும் கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆனா மனைவி கூட எங்கேயாவது போகணும்னு நினைப்பாங்கல்ல, ஹனியை கூட்டு போகணும், ஹனிமூன் போகணும்னு நினைப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட சுற்றுலா தலங்களை ஒரு இடமா சொல்லுவாங்கல்ல, ஊட்டி, கொடைக்கானல், அது மாதிரி ஒரு சிறந்த சுற்றுலா தலங்கள்னா சுவிட்சர்லாந்து ஒரு மிக சிறந்த சுற்றுலா. அந்த என்ன திருமண பக்கம்லாம் பனிமலை தான் இருக்கும், மிக சிறந்த சுற்றுலா தான். அந்த சுற்றுலா அவங்க நாட்டில் மே 26ஆம் தேதியை நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறாங்க. அவங்க நாட்டினுடைய அறிவியல் தினமா கொண்டாடுறாங்க.
ஏன் இந்த மே 26ஆம் தேதியை நமக்கு அறிவியல் தினமாக கொண்டாடுறோம்? ஏன் அந்த நாளில் தான் வந்து அவங்க வந்து அறிவியலில் ஏதாவது நோபல் பரிசு வாங்கினாங்களா பார்த்தா கிடையாது. அந்த நாளில் வந்து ஏதாவது ஒரு அறிவாளி அங்கே அறிவாளி ஒருத்தர் அன்னைக்கு தான் கொண்டாடுறான்னு பார்த்தா கிடையாது. அன்னைக்கு தான் இறந்தாங்களான்னு பார்த்தா அப்படியே கிடையாது. எதுவுமே இல்லாத ஏன் அவங்க கொண்டாடுறாங்கன்னா மே 2004ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி வந்து இந்தியாவிலிருந்து ஒரு மனிதர் அங்கே போறாரு. போய் வெறும் 5 மணி நேரம் அந்த நாட்டில் தங்கிட்டு வர்றாரு. அவர் வந்துட்டு போனார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த நாளை அறிவியல் தினமாக இருக்குது. அப்பேற்பட்ட மனிதருடைய பேர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஏன் இந்த அளவுக்கு போட்டோம்னா நம்மளே எல்லாருக்கும் தெரியும். நியூக்ளியர் பாம்பு சாதாரண விஷயம் கிடையாது. நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சது அமெரிக்காவினுடைய ரேடார் அதுக்கு தெரியாம கண்டுபிடிச்சாங்க. அது தெரியாம உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஈரானுக்கும் அந்த போர் நடக்குது. அது காரணம் நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பயம் தான். அதனாலதான் அவங்க போர் நடக்குது. அதே போலதான் அன்னைக்கு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய ரேடாரை பார்க்காத நேரத்துல அப்துல் கலாம் ஐயா இரவுல தான் அதை பார்க்கல. இரவுல அதுக்கான அந்த நேரத்தில் செய்யறாங்க. செஞ்சு அந்த நியூக்ளியர் பாம்பை உருவாக்கிட்டு ஒரு நாள் ஒரு பாலைவனத்துல கிட்ட வச்சு அதை வெடிக்க வைக்கிறாங்க. உலக நாடுகள் முழுக்க அதனுடைய அதிர்வுகள் போகுது. எல்லா நாடும் அப்படியே மிரள்றாங்க. என்ன ஏதாவது நாடு ஏதாவது உடஞ்சி உள்ள போயிடுச்சா, இல்ல பூகம்பம் ஏதாவது ஏற்பட்டுச்சா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அன்று இருந்த பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் சொல்றாங்க, யாரும் பயப்பட வேணாம், எங்க நாட்டில் உள்ள இந்த அணு ஆயுதத்தை நாங்க சோதிச்சு பார்த்தோம், அந்த அணு ஆயுதத்தை சோதிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் உலக நாடுகள் முழுக்க இந்தியாவோட ஒரு பெரிய பயம் வந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் அணு ஆயுதம் இருக்குது. அந்த இந்தியாவில் அணு ஆயுதத்தை முதல்ல கண்டுபிடித்தவர்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதே போல இந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராக்கெட்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 6 முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்காங்க. சாதாரண டிஎஸ்ஆ இருக்கிற இந்த பொறுப்போ இல்லை நான் இருக்கிற பொறுப்போ இல்லை நான் இருக்கிற பொறுப்பு மாதிரி சாதாரண பொறுப்பு கிடையாது. அவங்க அன்று அந்த இஸ்ரோலையா இருக்கும் அவங்க அறிவியல் இதுல இருக்கும்போது 6 முக்கிய பொறுப்புகள் இருந்தாங்க. அவங்க இருந்த நேரத்துல தான் வந்து விக்ரம்னு ஒரு ஏவுகணை ஏவப்பட்டது. அப்புறம் சதீஷ் தவான் என்ற ஒரு ஏவுகணை ஏவப்பட்டது. அப்புறம் இஸ்ரோவுக்கு போறாங்க. அந்த இடத்துல சந்திராயன் 2 பிளான முழுக்க இவங்களுடைய கையில எடுத்துறாங்க. நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த அளவுக்கு இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட். இன்னைக்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலருக்கு கீழே உள்ளவங்கிட்டே பல கோடி இருக்கு. அவன் அதை வச்சு மேலே ஏறி வர அவங்க முன்னாடி ஒரு 4 பேர் இருந்தா அவ்வளவுதான் ஒரு பெரிய வெயிட்டு கை அவன் அப்படி நினைச்சு மேலே வராங்க. இவருடைய இவங்களுடைய பேக்ரவுண்ட்ல இவர் எந்த ஒரு அரசியல் கட்சி எதையுமே சார்ந்தவங்க கிடையாது. தன்னுடைய அறிவினாலேயே மேல வரணும். நான் அறிவை வச்சு அதுல படிச்சு போற இடங்கள் எல்லாத்துலயும் எனக்கு அருமை தோழன் யாரு, என்னுடைய புத்தகம் தானே அருமை தோழன். அப்படி ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு இளைஞர்களையா சந்திச்சு இதை பேசி இதன் மூலம் சாதாரணமா எடுத்தனே ஜனாதிபதியாக இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வந்துதான் இறுதியாக ஜனாதிபதியாக மாறினார்.